வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டில் இருக்க இயல் 1ல் தம்பி நெல்லையப்பருக்கு, அதாவது பாரதி எழுதிய கடிதத்தை தான் இன்றைக்கி நம்ம பாடலாக பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் நிறைய இன்டீரியர் 1 மார்க்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அதுதான் இப்போ நம்ம தேர்வு நோக்கில் பார்க்க போகிறோம். இந்த பரளி சு நெல்லையப்பர் அப்படிங்கிறவர் பன்முகம் கொண்டவர். அதாவது ஒரு விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாளர், பதிப்பாளர் அப்படிங்கிற பன்முகம் கொண்டவர். இவர் பாரதியின் கடிதங்களை பதிப்பிச்சிருக்கார். பாரதியின் பாட்டை பதிப்பிச்சிருக்கார். ஸோ பாரதியின் பாட்டை பதிப்பிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரளி சு நெல்லையப்பர். பாரதியின் கடிதங்களை பதிப்பித்தவர் ரா பத்மநாபன். ஸோ இந்த 2 கொஷினுமே உள்ளே இருக்குது. ஸோ பாரதியின் பாட்டான கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு இது அனைத்தையும் பதிப்பித்தவர் பரளி சு நெல்லையப்பர். இவர் பாரதி நடத்திய சூரியோதயம், கர்மயோகி அப்படிங்கிற இதழ்களில் துணை ஆசிரியராகவும், லோகபகாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் பரளி சு நெல்லையப்பர் துணை ஆசிரியராக பணிபுரிந்திருக்காரு. இவர் இந்த பரளி சு நெல்லையப்பர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும் வழி. ஒன்றும் இல்லை, பாரதியை வாழ்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நெல்லை தென்றல் மாதிரி நம்மளை வீசிக்கிட்டே இருக்கும். அது உய்யும் வழிக்கான வழியை காமிக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நினைவில் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ். அதே மாதிரி இந்த பாரதியார் பரளி சு நெல்லையப்பர் வ.உ. சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்காரு. ஸோ இன்டீரியர் 1 மார்க்ஸில் இதை கேட்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே மகாகவி பாரதியார் எழுதிய நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தை எல்லாத்தையும் பதிப்பிச்சவர் ரா பத்மநாபன். இங்கே 2 கொஷின் பார்க்கணும். பாரதியின் பாட்டை பதிப்பிச்சவர் அப்படின்னு கேட்டால் பரளி சு நெல்லையப்பர்னு எழுதணும். பாரதியின் கடிதங்களை பதிப்பிச்சவர்னு கேட்டால் ரா பத்மநாபன் எழுதணும். சரிங்களா? ஸோ இது நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி இங்கே எட்டயபுரம் மன்னர்கிட்ட பரம்பரை வரலாற்று பற்றி ஒரு கவி கேசரி சாமி தீக்ஷிதர் அப்படிங்கிறவர் வம்சமணி தீபிகை அப்படிங்கிற நூலை 1879 வெளியிட்டிருக்காரு. 1879 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1879 இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கவி கேசரி சாமி தீக்ஷிதர் இருக்கு இல்லையா, இந்த கேசரியை வம்சமாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க 7 பேர் சேர்ந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இந்த பதிப்பை என்ன பண்ணுறாருன்னா பாரதியார் திருத்தி எழுதி தர, அது ரொம்ப பிழை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் பாரதியார்னால் அந்த பதிப்பை திருத்தி எழுதவே முடியலை. ஸோ அதை 2008 இலசை மணி அப்படிங்கிறவர் இந்த வம்சமணி தீபிகை அப்படிங்கிற நூலை மறுபதிப்பு செஞ்சுருக்கார். ஸோ இங்கே 2 கொஷின் இருக்குது. 1879 வம்சமணி தீபிகை அப்படிங்கிற நூலை பதிப்பித்தவர் கவி கேசரி தீக்ஷிதர். 2008 இலசை மணி அப்படிங்கிறவர் மறுபதிப்பு செஞ்சுருக்கார் இந்த நூல்களை. சரிங்களா? இங்கே கொஷின் நம்மளுக்கு இதுவாக தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி தம்பி நெல்லையப்பருக்கு யார் கடிதம் எழுதியார் அப்படின்னா பாரதியார் தான். ஸோ கொஷின் இப்படின்னு கேட்கலாம். பின்னாடி பாரதியார் யாருக்கு கடிதம் எழுதினார் தம்பி யார் அப்படின்னு கூட கொஷின் வைக்கலாம். ஸோ தம்பி நெல்லையப்பருக்கு இதில் முக்கியமான கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இன்டீரியர் 1 மார்க்ஸில் வரும். நன்றி.